அலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது 2024 பாராளுமன்ற தேர்தலை பற்றி ஒரு அலசுவோம். 2024 தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், பிரதமர் ஆக வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டிய வட இந்தியாவில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களும் வட இந்தியாவில் உள்ள பாஜகவுக்கு ஆதரவான ஊடகங்களும் பத்திரிகைகளும் மீடியாக்களும் எதிர்பார்த்தது போல நமது நாட்டின் தேர்தல் கமிஷன் பாஜகவுக்கு அனுகூலமான தேர்தல் அட்டவணையை வகுத்து கொடுத்தது. அது மட்டும் அல்ல, பிரதமர் மோடி அவர்களின் ஒரு நாளை கூட வீணாக்காத அளவுக்கான அட்டவணையை வகுத்து கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களின் விருப்பப்படியாக மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவி ஏற்று விட்டார்கள் மற்றும் மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவி ஏற்று விட்டது. 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலின் முடிவுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளது என்பதே உண்மை. 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 303 தொகுதிகளை வென்று தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக இருந்தது. அது மட்டுமல்ல, அதன் கூட்டணி கட்சிகள் 50 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது. ஆக மொத்தம் தேசிய ஜனநாயக கூட்டணி 353 தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது. அது மட்டுமல்ல, அன்றைய நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவும் ஒரிசாவின் பிஜு ஜனதா தள கட்சியின் ஆதரவும் அவர்களுக்கு இருந்தது. ஆகையால் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அசுர பலம் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல. பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாஜக 240 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது என்பதுதான் உண்மை. தனி பெரும்பான்மைக்கு 272 தொகுதிகள் தேவையான நிலையில் பாஜக 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் தனி பெரும்பான்மைக்கு பாஜக அதன் கூட்டணி கட்சிகளை நம்ப வேண்டிய நிலையிலேயே இருக்கிறது என்பதே உண்மை. அது மட்டுமல்ல, 2014 44 தொகுதிகளையும் 2019 52 தொகுதிகளையும் கைப்பற்றி இருந்த காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் 99 தொகுதிகளை பாராளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றி அதிகாரபூர்வமான எதிர்க்கட்சியாக விளங்குகிறது. இந்த நிலையில் பாஜகவுக்கு வந்த சோதனையாக பாஜக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டிய நிலைமையே உருவாகி இருந்தது. இந்த நிலையில் பாஜக மொத்தமுள்ள அமைச்சரவை பதவிகளில் 72 அமைச்சரவை பதவிகளில் 61 பதவிகளை பிரதமர் உட்பட
61 பதவிகளை எடுத்துக்கொண்டு 11 அமைச்சரவை பதவிகளை தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு கொடுத்துள்ளது. இதில் 6 கேபினட் அந்தஸ்து பதவிகளும் அடங்கும். கூட்டணி கட்சிகளில் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சியும் 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த ஐக்கிய ஜனதா தளமும் அதிகமான அளவிலான அமைச்சரவை பதவியை கேட்ட போதிலும் பாஜக இந்த அளவுக்கு குறைவான, அதாவது தெலுங்கு தேச கட்சிக்கு 1 கேபினட் அந்தஸ்து அமைச்சர் பதவியும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 1 கேபினட் அமைச்சர் பதவியும் தலா 1 ராஜாங்க மந்திரி பதவியையுமே வழங்கி இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கிடையே அதிருப்தி நிலவிய போதிலும் தேசியவாத கட்சி மட்டுமே எதிர்குரல் எழுப்பியுள்ளது. மற்ற கட்சிகள் பாஜக கொடுத்த அமைச்சர் பதவியை ஒத்துக்கொண்டு மௌனமாக இருக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. அடிக்கடி கூட்டணி மாறுகின்ற பல்டி மன்னர் என்று பெயர் பெற்ற நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்திருப்பது பாஜகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். பாஜக மொத்தம் 82 அமைச்சர்களை நியமிப்பதற்கு வாய்ப்புள்ள போதிலும் தற்பொழுது 72 அமைச்சர்களையே நியமனம் செய்துள்ளது. அதாவது குதிரையின் முன்னால் கொள்ளை கட்டி குதிரை வண்டியை ஓட்டி செல்வது போல இந்த 10 மந்திரி சபை பதவியை காட்டி கூட்டணி கட்சிகளை 5 வருடங்கள் வரை இழுத்து சென்று விடலாம் என்று மனக்கோட்டை கட்டியிருப்பதாகத்தான் தெரிகிறது. பாஜகவின் கணக்கு இப்படி இருக்க, தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களின் கணக்கு மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சி தலைவர் நிதிஷ்குமாரின் கணக்கு என்னவாக இருக்கிறது என்பது தற்பொழுது மூடு மந்திரமாகத்தான் இருக்கிறது. இந்த வாரான நிலையில் பாஜக கூட்டணி அரசாங்கம் 5 வருடங்கள் ஆட்சியில் இருக்குமா, இந்த ஆட்சி நீடிக்குமா, நிலைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அலசல் டிவி நேயர்களே, இது போன்ற செய்திகளை சுட சுட தெரிந்து கொள்ள எங்கள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு நல்குங்கள் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.